மாதிரி இருக்கு. இப்போது கடவுளையோ நம்ம டெய்லி போய் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு இப்போ உங்களையோ கூட நான் டெய்லி பார்க்க முடியல. ஆனால் வந்துட்டு வீட்டில் இருந்து நினச்சிட்டே இருக்கோம். அந்த நினைப்பால் உங்களை அந்த நினைப்புக்கு உங்களுக்கு அது தெரியுமா? இல்லை இறைவனை நினைக்கிறோன்னா இறைவனுக்கு அது தெரியுமா நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னு? தெரியாதுப்பா. ஏன்னா உன் நினைப்பு தான் இறைவன், இறைவன் தான் உன் நினைப்பு. அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும் சொல்லு. இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்டு கூட அவ்வளோ உங்களை நினச்சி உடனே கால் பண்ணுறீங்க. இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே தெரியும். உடனே குருவுக்கும் அந்த நினைப்பு வந்து. அதனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவனுடைய உயிர் போதுறா அப்படின்றார். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னு. உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்க நடத்தினா ஆனந்தமான வாழ்வுடா உனக்கு. ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி விட்டீங்கன்னா உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றின்னு வரணும். அதனால் உனக்கு வீணு தானே ஆகுமே தவிர உனக்கு நன்மை கிடையாது. அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ள குருவே நினைக்க வேணாம், கடவுளே நினைக்க வேணாம், உங்களை நினைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நீ பார்த்தது உண்டா? எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ அவன் ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான். சிவபெருமானா ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் சுற்றிக்கின்னு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கின்னு உடம்பெல்லாம் அண்ணாக்கவரெலாம் என் பாம்பை பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வரைஞ்சால் அது சிவம் இல்லை. ஒரு புளியை போட்டுட்டு புளி மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு கூட கட்டிட்டு வந்தால் அது காளி அம்பாள். இதை யார் பார்த்தா? நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற? உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால நீ முதல்ல நான் சொல்லினுக்குது இங்கே என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லினுக்குதேன், கடவுளை தேடாது. நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? நீ உனக்குள்ள இருக்கிற நீயே யாருன்னு தெரியல. கையா காலா தலையா உடம்பா எது நீ? நான்ன்றி எது நான்? அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே ஆண்டுங்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தந்த போட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள்னு நினச்சின்னுக்கிறியே. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடு. முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது, உன்னையும் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். அதனால் என்னையே நினைக்காத, கடவுளையே நினைக்காத, 24 மணி நேரம் உன்னையே நினை. உன் முகம் கண் மூணுன்னா தெரியுதான்னு பாரு, அப்போ கடவுள் தெரியும். சரிங்க.